ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜு கிரியேட்டிவ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஹேர் பேக் போடுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்து தனியாக நான் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஒரு ஹேர் பேக் பவுடர் தான், அது ஒரு 4 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் பேக் பவுடரில் என்னென்ன இருக்குதுன்னா பச்சை பயிறு, வெந்தயம், கருவேப்பிலை 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு அதை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், எவ்வளோ நாள் ஆனாலும் எதுவுமே ஆகாது. இந்த ஹேர் பேக் பவுடரோட அந்த எக் ஒயிட்டையும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இது கூட தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து போட்டால் மொத்தமாக விழக்கூடாது, மொத்தமாக விழணும், தனித்தனியாக திப்பியாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேர் பேக் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு முந்தின நாளே தலையில் நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க. ட்ரையாக இருக்கிற தலையில் வந்துட்டு நீங்கள் போடக்கூடாது, அது இன்னும் அதிகமாக நம்மளோட ஹேரை வந்து டேமேஜ் பண்ணும். நீங்கள் ஆயில் போட்டுட்டு எந்த ஒரு ஹேர் பேக் போடுறதா இருந்தாலுமே நீங்கள் தலையில் ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுறது பெட்டர். ஃபஸ்ட்டு ஸ்கேல்ஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி ஹேரை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு ஹேர் பேக் போட்டுக்கோங்க. தலை ஃபுல்லாக ஸ்கேல்ஃப்லேருந்து நுனியில் இருக்கிற முடி வரைக்குமே நீங்கள் நல்லாவே போட்டுக்கோங்க. அப்போ தான் எங்கெங்கெல்லாம் முடி இல்லையோ அந்த இடத்துலலாம் நல்லாவே தேய்ச்சி விடுங்க. இது வந்து ஃபுல் ஸ்கேல்ஃப்லேயே நல்லா ஊறணும், ஒரு 40 மினிட்ஸ் ஊறணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது உங்களோட ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். முடி கொட்டுறதும் படிப்படியாக குறைஞ்சிடும். நம்ம வீக்லி ஒரு 2 ஏதோ ஒரு ஹேர் பேக் போட்டாலுமே உங்களோட முடி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது, பாதியாக உடையாது, நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஹேரு. நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணும்போது நல்லா மைல்டான ஷாம்புவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக ஷாம்பு அப்படியே போட்டிங்கன்னா அது இன்னுமே ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும். மொத்தமாக போட்டதுக்கப்புறம் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் தேஜோட தலை இப்படி தான் இருக்குது. இதை வந்து ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுடுங்க. 40 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் சில் வாட்டர் உங்களுக்கு எப்படி தேவையோ அதில் குளிச்சுட்டு வாங்க. ஆஃப்டர் வாஷ் இப்படி தான் இருக்குது. தேஜோட ஹேரு ரொம்ப சாஃப்டாக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு முடி கூட கொட்டவே இல்லை. பாத்ரூமில் குளிக்கும்போது எந்த ஒரு முடியுமே கொட்டவே இல்லை, சிக்கும் இல்லை. தலை காஞ்சதுக்கப்புறம் வாரும்போது சிக்கு கூட இல்லை. இப்படி தான் இருந்தது. இது மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.